அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மக்களே, யாழில் பிரசித்தி பெற்ற பருத்தித்துறை வடை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ரெசிபி. கொஞ்சம் பொறுங்க, பருத்தித்துறை வடையா அப்படின்ட்டு தட்டி விட்டுட்டு போயிடாதீங்க. பருத்தித்துறை தட்டை வடையை ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா குட்டீஸ் முதல் பெரியவங்க வரைக்கும் கொண்டா கொண்டாண்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட போறாங்க. பருத்தித்துறை தட்டை வடை சாப்பிடாத யாழ் மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி பருத்தித்துறை தட்டை வடை சாப்பிட்டு இருக்கிறீங்களா? சாப்பிட்டா விட மாட்டீங்க. நான் சொல்லித்தரேன் இந்த சீக்ரெட்டை, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இதில் 3/4 கப் முழு உளுந்து இருக்குது. அதே 3/4 கப் உளுந்து இந்த ரைஸ் குக்கர் கப்பால் அளந்து பார்த்தேன் 1 கப் வருது. அரைவாசியாக இருக்கிற உளுத்தம் பருப்பும் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணலாம். என்னட்டு சொன்னால், அந்த உளுந்தை சுத்தம் செய்து கழுவுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை தவிர வித்தியாசம் வேறொன்றும் இல்லை. உளுந்து கன நேரம் ஊற போடக்கூடாது, ஒரு 3 மணித்தியாலம் தான் ஊற போட வேணும். என்னட்டு இருந்த முழு உளுந்தை தான் நான் இன்றைக்கு யூஸ் பண்ணினேன். ஸோ அதுக்கும் ஒரு டிப் அண்ட் ட்ரிக் சொல்லித்தரேன். 3 மணித்தியாலம் ஊறுன உளுந்த கையால் கசக்கி நல்லா பிணைஞ்சு விட எல்லாம் பிரிஞ்சிடும். சரி, இப்போ நாங்கள் தண்ணியை வடிச்சிட்டு உளுந்த எடுப்போம். இந்த ரெசிபிக்கு நான் சேர்த்துருக்கிறது அபிக்காத ஆல் பர்பஸ் ஃப்ளா. இது 3 மணித்தியாலம் ஊற வச்ச உளுந்து. ஆல் பர்பஸ் ஃப்ளா அதாவது மைதாமா நான் காட்டின ரைஸ் குக்கர் கப்பால் 2 கப். சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்திருக்கிறேன், 14 கிராம். யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, அந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் தான் இது, தேங்காய் துருவல். சின்ன டின்பால் பேணியால் 3/4 பேணி தேங்காய் துருவல் எடுத்திருக்கிறேன். யாருமே சொல்லாத இந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை NR குக் புக் சேனல் உங்களுக்கு சொல்லியிருக்கு. டான் 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 அப்படின்னு ஒரு மியூசிக்கு இந்த இடத்துல சேர்க்க வேணும். என்ன செய்கிறது, இல்லாமல் போச்சு. 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உங்களோட சுவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். பெருஞ்சீரகம் கட்டாயமாக சேர்க்க வேணும், 1/2 டேபிள் ஸ்பூன். கட்டர் தூள் அதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டீஸ்பூன். மிளகாய் தூள் போடக்கூடாது, ஏனென்று சொன்னால் தட்டை வடை கருகிரும். கட்டாயமாக மெல்லிசா வட்டி கறிவேப்பிலை சேர்க்க வேணும். என்னட்ட இருக்கையில் அதனால் போட முடியாமல் போச்சு. இப்போ நல்லா கலந்து விட வேணும். நான் எடுத்த இந்த பாத்திரம் சின்னது, ஸோ குழைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. பாத்திரத்தை மாற்றிக்கொள்ளுவோம். கோப்பை கணக்கில் தண்ணி சேர்த்து குழைக்கிறது இல்லை, ரொம்ப கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணியை வச்சுக்கொண்டு கொஞ்சமாக தெளித்து குழைக்க வேணும். சரி, இப்போ எல்லாம் பைண்டாகி உருண்டு பிறண்டு வந்துருச்சு. குழைச்செடுத்த மாவை அடுத்தது சின்ன சின்ன உருண்டையாக உருட்ட வேணும். பருத்தித்துறை தட்டை வடைக்குரிய உருண்டையெல்லாம் உருட்டிட்டோம். அடுத்தது
தட்டவடைக்கு என்னண்டு தட்டுற என்று காட்டுறேன் பாருங்க. என்ன அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு மூடியை எடுத்துக்கொண்டோம்னா சரி. அந்த மூடியில் இப்படி எண்ணெயை பூசிட்டு உருண்டையை இப்படி வச்சிட்டு அமர்த்தி அமர்த்தி பரவலாகவும் வட்டமாகவும் கொண்டு போக வேணும். நல்ல மொத்தம் குறைவாக தட்ட வேணும். அப்போ தான் சாப்பிட்ற நேரம் கறக்கு முறுக்கண்டு கிரன்ச்சினஸோடு இருக்கும். மக்களே, NR குக் புக் சேனலில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பருத்தித்துறை தட்டை வடை ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டீங்கன்னா எதிர்காலத்தில் இன்னும் பல நல்ல ரெசிபிகளை உங்களுக்கு வழங்குறதுக்கு ஒரு உந்துதலாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் தேங்காய் துருவல் ஆட் பண்ணினதால NR குக் புக் சேனல் உங்களுக்கு தந்த பருத்தித்துறை தட்டவடையோட டேஸ்ட் வேறு லெவலாக இருக்க போகுது. இதில் சந்தேகமே இல்லை. தட்டவடைக்கு தட்டிட்டோம். இன்னொரு மெத்தட்லையும் எப்படி தட்டலாம்ன்றதை பார்த்துருவோம் வாங்க. இது ஃப்ரெஷ் மில்க் வார பேக்கெட். இந்த பேக்கெட்டை எடுத்து வெட்டிட்டு நல்லா கழுவிட்டு தட்டவடை தட்டுறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, இப்படி ரோல் பண்ணியும் தட்டவடை செய்யலாம். அடுத்து நான் காட்ட போகிற தட்டவடை தட்டுற மெத்தடை யூஸ் பண்ணினீங்கன்னா 1000 தட்டவடை என்றாலும் டக் டக் டக்குன்னு தட்டி அசத்திடலாம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணாலும் தட்டவடை எவ்வளவு மெல்லிசாக வருதுன்னு பார்த்தீங்களா? GSM எவ்வளோ குறைவாக இருக்குன்னு பாருங்க. மொத்தத்தை குறைச்சி மெல்லிசாக இருக்கிற அளவுக்கு தான் தட்டவடையோட டேஸ்ட் தூக்கலாக இருக்கும். இப்போ பருத்தித்துறை தட்டவடையை பொரிக்க போகிறோம். அதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நல்ல லோ ஃப்ளேமில் விட்டு கிறிஸ்பியாக பொரிச்செடுக்க வேணும். கருக விடக்கூடாது. கருகிச்செண்டா தட்டவடை டேஸ்டாக இருக்காது, கசக்கும். நான் சொன்னேன், சத்தம் கேக்குதா? கருக்கு முறுக்கண்டு.
இப்போ உடைச்சி காட்டுறேன் எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குன்னு சத்தத்தை கேளுங்க. ஆனால் பல்லுக்கு கஷ்டமாகவே இல்லை, நல்லா க்ரன்ச்சியாக தான் இருக்கும். ஓகே மக்களே, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்க வருவேன்.